இந்த நேரத்துல எந்த ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்த? அதுப்பா இன்டர்வியூ விஷயமா. அத வீட்லயே வச்சு பேச வேண்டியதுதானே, இது ஏன் அங்க நின்னு பேசிட்டு இருக்கற? இல்லப்பா, அது ரம்யாவோட ஃப்ரெண்டு. அதான் அவ கூட இருக்கும்போது பேசலாம்னு. அதுக்கு இல்லம்மா. போதும் சுப்பு, அவதான் அவ்வளவு விளக்கம் சொல்றால, அப்புறம் என்ன? உன்னாலதான் அவளுக்கு வேலையே போச்சு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சும்மா நீ அவளை குறை சொல்லாத. உனக்கு எல்லாத்துக்கும் என்ன குறை சொல்லணுமே? உன்னை சொல்லாம வேற யார சொல்லுவாங்களா? எப்படிப்பட்ட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு. பாவம் சுப்பு, அவ முகத்தை பாரு, நல்லா பாரு, எப்படி வாடி போயிருக்குன்னு. ஆபீஸ் பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுறா. பாவம் சுப்பு என் பொண்ணு. நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் இப்ப நீ தான் பேசிட்டு இருக்கிற புஷ்பா. எல்லாத்தையும் நீ ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் பாரு பாவம் மூஞ்சி வாடி இருக்குன்னு என்கிட்ட சொன்னா எப்படி அது? அனுமா, இன்னைக்கு கடைக்கு ஒருத்தர் வந்தாரு, வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட உன் விஷயத்த சொன்னேன். ஒரு வாக்கின் இன்டர்வியூ இருக்கான். அவரோட சரிம்மா. அனு கையில இருந்த வளையல் இப்ப என்கிட்ட இருக்கு. மறக்க முடியாத நினைவுக்காக இதை நானே வச்சுக்கலாம். ஆனா அனு வீட்டுல இன்னொரு வளையல் என்னாச்சுன்னு கேட்டா அனுவால என்ன சொல்ல முடியும்? இதை அனு கிட்டேயே கொடுக்கறதா நல்லதா?
யூனியன் இன்டர்வியூல ஏன் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து ரிசைன் பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? ரிலீவிங் ஆர்டர் கூட இன்னும் வாங்கல. அப்பா சொல்ற மாதிரி உண்மையை சொல்றதுதான் நல்லது. ஏன் தேவையில்லாம போய் சொல்லணும்? எப்படி கரெக்டா சார் கோவிலுக்கு வந்தாரு? பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ நானும் இப்படிதான் கோயிலுக்கு போனேன். ஒரு தடவை நடந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ரெண்டாவது தடவையும் அப்படியே நடந்தா என்ன அர்த்தம்? இதத்தான் விதின்னு சொல்றதா? எல்லாமே இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கா? ஒரு வளையல் அங்க இருக்கு, இன்னொரு வளையல் என்கிட்ட இருக்கு. ஒரு வகையில நானும் அப்படிதான் சார். என் உடம்பு எங்க இருந்தாலும் என் உசுரெல்லாம் அங்கதான் சார் இருக்கும். இனிமே உங்களை எப்ப பார்க்க போறேன்னு தெரியல சார். பாவி, இன்னும் விடியவே இல்லையடா, அதுக்குள்ளேயே வாடா. எங்க போன வேற எடுத்துட்டு வரலையே. இல்லன்னா சூர்யாவின் திருவிளையாடல் ஆல்பத்துல இன்னொரு போட்டோவையும் சேர்த்துக்கலாமே. மிஸ் ஆயிடுச்சே. சரி, போனா போகுது. இன்னும் எத்தனை தடவை வரப்போறானோ, எத்தனை தடவை என்கிட்ட சிக்க போறானோ, இன்னும் எத்தனை தடவை நான் போட்டோ எடுக்க போறேனோ. இப்படி காலங்காத்தால ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு வரானே, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஆனா ஒரு பொண்ணு சரின்னு சொல்லாம இவனா எப்படி வருவான்? இப்போ சுப்பு வேற வீட்டுல இல்ல. என்ன குடும்பம்டா இதெல்லாம்? இத வச்சு இன்னைக்கு சுப்புவை உண்டு இல்லைன்னு ஆக்கிட வேண்டியதுதான். சீக்கிரம் போமா, மனுஷனோட அவஸ்தை புரிஞ்சுக்காம. அடச்சே, முக்கியமான நேரத்தில் இந்த சுப்பு போனே எடுக்க மாட்டானே. உள்ள வரலாமானு? சார், நீங்களா? உள்ள வரலாமான்னு கேட்டேன். சாரி சார், உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க சார். வீட்ல யாருமே இல்லையா? அப்பாக்கு வேலை ஜாஸ்தி, காலையிலே கடைக்கு போயிட்டாங்க. அம்மா காய்கறி வாங்க போயிருக்காங்க. உட்காருங்க சார்.
இப்ப நான் தான் எம்ப்ளாயர். பெரிய கேள்வியெல்லாம் எதுவும் இல்ல, சிம்பிள் கொஸ்டின் தான். ம், இன்டர்வியூனா என்ன? இன்டர்வியூனா எம்ப்ளாயர் தான் வேலைக்கு எடுத்துக்க போற கேண்டிடேட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ற ஒரு ப்ராசஸ். தமிழ்ல நேர்முக தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஏன் இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுமா? வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கிற கேண்டிடேட்ஸ்ல கரெக்டான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண இது ஒண்ணுதான் ஆப்டான வழி. ஓகே அனு, இப்போ ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இதுக்கு நீ சரியா ஆன்சர் சொல்லிட்டா உனக்கு நிச்சயம் ஜாப் கிடைச்சிடும். ஒரு முக்கியமான கட்டத்துல உனக்கு ஒரு சேலஞ்ச் வருது. உன் மனசு சொல்றத கேட்கறதா இல்ல உன் புத்தி சொல்றத கேட்கறதான்னு. வாட் வில் யூ டூ அனு? மனசு சொல்றதா சார் கேட்பேன். அனு, ஒரு இன்டர்வியூல இவ்ளோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணக்கூடாது. ஐ டோல்ட் யூ இட்ஸ் ட்ரிக்கி கொஸ்டின். சில சமயம் உன் மனசு சொல்றத கம்பெனிக்கு லாபம் தராது. அப்ப புத்தி சொல்றத செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். லாபம்லாம் செகண்டரி சார். செய்கிற வேலை முதல்ல நம்ம மனசுக்கு திருப்தி தரணும். அதுதான் சார் முக்கியம். என்ன நானே ஏமாத்திக்கிட்டு வேலைக்காக ஒரு முடிவு எடுக்கிறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? நான் எம்ப்ளாயரா இருந்தா நிச்சயம் உன்னை செலக்ட் பண்ணுவானு. சர்டன்லி யூ டிசர்வ் டு பி அப்பாயிண்டட். ஆனா இப்ப நீ வேற கம்பெனிக்கு போற. எனிஹவ், என்னால இப்ப தர முடிஞ்சது அது அப்படிதான் சார். இன்டர்வியூனா கேள்வி கேட்டு பதில் சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படி எந்த கேள்வியும் கேட்காமயே எதிரில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிற இன்டர்வியூவும் இருக்கு சார். அதுல நாங்க எக்ஸ்பர்ட். இது தெரியாம உனக்கு போய் மார்க் இன்டர்வியூன்னு சொல்லி கிளாஸ் நடத்திட்டு இருந்தேனே. நான் வந்ததுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. போனை எடுயா, போனை எடு. ஹலோ சுப்பு சார், தெய்வமே, போனை எடுத்தீங்களா? ஹலோ 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 ஹலோ, ஒரு நிமிஷம், போனை கட் பண்ணிடாதீங்க. உங்க பொண்ணு அந்த சூர்யா கம்பெனில இருந்து வேலையை விட்டுட்டான்னு நீங்க நிம்மதியா இருந்தீங்கல்ல? ஆனா இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அந்த சூர்யா உங்க பொண்ணு கம்பெனிய விடவே இல்ல. ஆமா சுப்பு சார், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இத பாருங்க, நான் பண்ற தேங்காய் வியாபாரம் மேல சத்தியமா சொல்றேன். நீங்களே நேர்ல வந்து பாருங்க. என்னது வர முடியாதா? ஹலோ ஹலோ சார். அட பாவி, கட் பண்ணிட்டானே. சார் சார்னு நான் எவ்வளவு மரியாதையை கூப்பிட்டாலும் கரெக்டா கண்டுபிடிச்சாரா ஊர் வம்பு பேசத்தான் கூப்பிடுறேன்னு. ஆனா சுப்பு, நீ வரலன்னா யாருக்கு நஷ்டம்? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டேன். ஓ மரமண்டையில ஏற மாட்டேங்குது. கதவை போட்டிட்டு உள்ள போய் ஓன்னு அழுதிய. அப்பவாவது உனக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா உன் வீடே பத்தி எரிஞ்சாதான் உனக்கு புத்தி வரும்னு தோணுது. உனக்கு இப்பவும் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? சொல்லுங்க சார், வேற என்னமோ ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே. அனு, இது நானே எடுத்த முடிவு. ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீயும் உன் வீட்டில் இருக்கிறவங்களும் என் முடிவை எப்படி எடுத்துப்பீங்களோ தெரியல. எதை பத்தி சொல்றீங்க சார்? சொல்றேன் அனு, நான் இப்ப சொல்ல போறத நீங்க ஏத்துக்கலாம் இல்ல இக்னோர் பண்ணலாம். அது உங்க உரிமை. ஆனா என் மனசுல இருக்கிறது
வளையல வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க சார்? இங்க அது அப்பா இந்த காய்கறி கடையில என்ன கூட்டம். நீ எப்ப சுப்பு வந்த? சார் நீங்க என்ன சார் சார் நிக்கிறீங்களே, உட்காருங்க. பொண்ணை தனியா விட்டுட்டு இப்படிதான் வெளியே போவியா? என்ன சுப்பு புதுசா கேள்வி கேக்குற? நம்ம காலனில என்ன பயம்? எப்பயும் அனு தனியா தானே இருப்பா. எப்பவுமே இருப்பானா? இப்பவும் அப்படிதான் இருக்கணுமா?